ஓகே, ஃபைன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, தெரிஞ்சுதா? ஸோ ஐடியேஷன், ஓகே, ஐடியேஷன் மீன் ஐடியா ஜென்ரேஷன், ஓகேவா? ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? எப்படி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவைன்றத என்னுடைய ரிசர்ச் ஃபேஸ்ல, டிஸ்கவரி ஃபேஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படிலாம்? பல்வேறு விதமான ரிசர்ச் மெத்தடை பயன்படுத்தி. என்னென்ன ரிசர்ச் மெத்தடா நம்ம யூஸ் பண்ணோம்? லைக் we have been used user interview, stakeholder interview, feedback, competitor benchmarking, சர்வே, புக் ஸ்டடி, டைரி ஸ்டடி, இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரிசர்ச் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ அந்த ரிசர்ச் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிக்க போறோம், செக்மெண்ட் பண்ண போறோம், செக்ரிகேட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா, டிஃபைனிங், அதாவது டிஃபைனிங் தி யூசர் ப்ராப்ளம். என்னுடைய யூசருக்கு என்ன எக்ஸாக்டா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நான் என்ன பண்றேன், டிஃபைன் பண்றேன். ஓகே, திஸ் இஸ் வாட் டிஃபைன் ஸ்டேஜ். ஸோ டிஃபைன்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் யூசர் பர்சோனான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ யூசர் பர்சோனா மீன்ஸ் இவர் டார்கெட் ஆடியன்ஸ். இவங்க தான்ப்பா நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாம் நம்மளோட ஆப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கா, அவங்க எந்தெந்த விதத்துல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, கோல் வச்சிருக்காங்க, எமோஷன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுடைய டெக்னாலஜியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லெவலுக்கு இருக்கு, வேற என்னென்ன மாதிரியான பிராண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பத்தி மேப் பண்றோம். எம்பத்தி மேப்ன்றது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் டூல் ஃபார் த யூசர். ஒரு யூசருடைய இந்த மாதிரி தான்ப்பா யோசிப்பாங்க, இந்த மாதிரி தான்ப்பா திங்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான்ப்பா வேலை செய்வாங்க, இந்த மாதிரி தான்ப்பா அவங்க ஒரு விஷயத்து மேல லைக் என்ன சொல்றது, எமோஷனா இருப்பாங்க அப்படின்றத, ஃபீலோட இருப்பாங்கன்றத நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ எம்பத்தி மேப்ல இருந்து வர அவுட்கம் பேர் என்னது? ஸோ எம்பத்தி மேப்ல இருந்து வர அவுட்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அதாவது பெயின் பாயிண்ட் அண்ட் கெயின் பாயிண்ட், இது ரெண்டு தான் கிடைக்குது நம்மளுக்கு. கரெக்டா? ஸோ வி ஆர் கெட்டிங் பெயின் பாயிண்ட் அண்ட் கெயின் பாயிண்ட். கரெக்ட்? ஓகே, சூப்பர். ஸோ இந்த எம்பத்தி மேப்பை நம்ம தெளிவா பார்த்தோம். ஸோ எம்பத்தி மேப்ல வந்து வாட் தே ஆர் திங்கிங், வாட் தே ஆர் ஃபீலிங், வாட் தே ஆர் டூயிங் அண்ட் வாட் தே ஆர் ஹியரிங் அண்ட் வாட் தே ஆர் சீயிங் அண்ட் வாட் இஸ் த டூ தே சே. ஸோ என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, சொன்னதை என்ன செஞ்சிருக்காங்க. ஸோ அது போல ஸோ உங்களோட யூசருடைய 360 டிகிரியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணலன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போற யூசர்ஸ்க்கு நீங்க ஒரு பெட்டரான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண கஷ்டப்படுவீங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் தேர் பெயின் பாயிண்ட், வாட் இஸ் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன், எதுல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எந்த பாயிண்ட்ல அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, எந்த பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு இன்புட் தேவைப்படுது அப்படின்ற எல்லா விதமான விஷயத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ பெயின் பாயிண்ட், ஃபியர்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்டிகல்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ், கெயின் பாயிண்ட்ஸ், வாட் நீட்ஸ், மெஷர் ஆஃப் சக்சஸ், அப்டிகல்ஸ். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வாட் எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய பர்சோனா அண்ட் எம்பத்தி மேப்போடைய செக்மெண்டேஷன். ஒரு சினாரியோக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்சோனா போட முடியும். ஒரு டிவி வாங்குறதுக்கு ஒரு பர்சோனா போட முடியும். அதுக்கான அதுக்கான எம்பத்தி மேப் நீங்க போட முடியும். இதே போல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க இந்த எம்பத்தி மேப்ன்ற டூலை பயன்படுத்தலாம். ஸோ யூஐயூஎக்ஸ்ன்றது மல்டிபிள் டூல்ஸ் அண்ட் மெத்தடாலஜியோட கலந்தது. யாராவது இந்த அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா தான் யூஎக்ஸ் டூல் சொன்னாங்கன்னா கைஸ் அது எல்லாமே விஷுவல் டூல்ஸ், யூஐ டூல்ஸ். ஓகே, யூஎக்ஸுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸையும் நிறைய ப்ராசஸையும் நிறைய ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் யூஎக்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நிறைய மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கணும், நிறைய டூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னது எம்பத்தி மேப், ஜெர்னி மேப், யூசர் ஃப்ளோ,
task flow, information architecture, ecosystem map. This all comes under where? என்னுடைய டூல்ஸ்குள்ள வரும், யூஎக்ஸ் ஓட டூல்ஸ்குள்ள வரும். ஓகே, யூ காட் இட். அப்புறம் ஜர்னி மேப். ஓகே, ஜர்னி மேப்ன்றது என்னன்னா, ஒரு யூசர் ஒரு கோலை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து ஜர்னி மேப்னு சொல்லுவாங்க. இப்போ இது போடுறதுனால என்ன ப்ரோ பலன் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க உங்களோட யூசர் வந்து டிராப் ஆகுறாங்க, வேர் த யூசர் ஆர் கெட்டிங் டிராப். ஓகேவா, எங்க டிராப் ஆகுறாங்க, எங்க அப்பா வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் ஜர்னி மேப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லைக் எக்ஸ்பெக்டேஷன், சினாரியோ இருக்கும். சினாரியோனா என்னத்தை டார்கெட் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ண போறாங்க, என்ன விஷயத்த பண்ண போறாங்க, அதுல இருக்கிற ஸ்டெப்ஸ், கன்சிடர், எக்ஸ்ப்ளோர், கம்பேர், டெஸ்ட், நெகோஷியேட். பேசிக்கலி இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் 2 என்ன பண்றாங்க, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இந்த கோலை முடிக்கிற வரையும். அப்போ இதுல இருந்து என்ன ப்ரோ கேப்சர் பண்றாங்க, வாட் இஸ் த பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசருடைய எமோஷனை கேப்சர் பண்றாங்க. என்ன கேப்சர் பண்றாங்க? யூசருடைய எமோஷன் கேப்சர் பண்றாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ டச் பாயிண்ட், ஆக்ஷன்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ், எமோஷன், அப்புறம் அதுல எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க யூசர் கஷ்டப்படுறாங்களோ அது எல்லாம் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டினா நம்மளுடைய வேலை, எங்கெல்லாம் நம்ம வேலை பண்ணா அந்த யூசர் ரொம்ப நேரம் நம்மளோட ஆப்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து டிஃபைன் ஸ்டேஜோடைய ஒரு சுருக்கமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வரணும்ன்றதுக்காக சொன்னேன். இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்? No, sir. கிளியரா இருக்கா உங்களுக்கு? Yes. ஓகே, சூப்பர், வெரி குட். ஃபைன் கைஸ், சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், we are going to look at ideation. Okay, now we are going to see ideation. What is ideation? ஸோ ஐடியேஷன்ன்றது ஐடியா ஜென்ரேஷன். நம்ம எம்பத்தைஸ் ரிசர்ச் மூலயமா டிஃபைன் மூலயமா பண்ண எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வச்சிருப்போம். என்ன ஸ்டேஜ்னா, இவ்வளோ விஷயங்கள் ப்ராப்ளமா இருக்கு யூசர்ஸ்க்கு, ஒரு ஆப்ல ஒரு மொபைல் ஆப்குள்ளயோ இல்ல வெப் ஆப்குள்ளயோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இந்த டிஃபைன் அண்ட் ஐடியேஷன். ஸோ ஐடியேஷன் அப்படின்றது ஐடியா ஜென்ரேஷன். ஸோ ஒரு ஐடியாவை நீங்க என்ன பண்ண போறீங்க, உருவாக்க போறீங்க. எதுக்கு? நான் பண்ணி வச்சிருக்க ரிசர்ச் மூலயமா யூசருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்றத வச்சிருக்கேன், அதுக்கு நான் ரிசல்ட் கொண்டு வர போறேன். அப்போ இந்த ஐடியேஷன்ன்றது ஒரு நபரால சேர்ந்து பண்ணக்கூடியதா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இஸ் இட் டன் பை ஒன் பர்சன்? No, sir. இட் இஸ் டன் பை Group. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் டன் பை குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா? இது யாரை வச்சு பண்றோம்? இதை நம்ம குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு பண்றோம், குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வச்சு பண்ணணும். நாட் அ சிங்கிள் பர்சன், நாட் அ என்ன சொல்றது, ஒரே ஒரு பர்சன் வச்சு பயாஸ்டா பண்ண முடியாது. இட் ஷுட் பி ஹேப்பன் வித் மெனி பீப்புள்ஸ், நிறைய பேர் கூட பண்ற ஒரு விஷயம் இது. சரியா? இதுவரையும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல? Yes, sir. சோ இப்போ ஐடியேஷனுக்குள்ள எத்தனை பேர் வர போறாங்க? எத்தனை பேர் வேணா வரலாம். யூ காட் மை பாயிண்ட் ரைட்? எத்தனை பேர் வேணா வரலாம். தெர் இஸ் நோ என்னது, நம்மளுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? Okay. எஸ். ஓகே கைஸ், ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஐடியேஷன் பார்க்க போறோம். Meanwhile, going to take this opportunity.
ஓகே. ஸோ இப்போ ஐடியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒர்க் பண்ண போறாங்க அவங்க கூட. யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னா என்னன்னு சொல்லிட்டு? Can anyone say that? Cross functional team. ஓகே, கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னா உங்களோட டெவலப்பரு, டெஸ்டரு, அதுக்கப்புறம் உங்களுடைய அனைத்து விதமான பீப்புள், அதாவது டெஸ்டரு, டெவலப்பரு, ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ராடக்ட் ஓனர், எல்லாரும் கூடயும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ண போற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் ஐடியேஷன். ஐடியேஷனுக்குள்ள நீங்க நிறைய பண்ணுவீங்க, நிறைய விஷயங்களை வந்து உள்ள பண்ணுவீங்க. நாட் ஓன்லி ஒன் ஆக்டிவிட்டி, நிறைய விதமா டிஃப்ரெண்ட் மீட்டிங்ஸே நிறைய இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகே, ரெடியா? என்னோட ஃபிக்மா ஓபன் ஆயிட்டோம். ஓகே, என்னோட ஃபிக்மா ஓபன் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, இப்போ டிஃபைன்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற இடம் ஐடியேஷன். ஓகே, ஸோ ஐடியேஷனுடைய ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் இப்படிதான் நடக்கும். சரியா? ஐடியேஷன் வந்து இப்போ நம்ம கிட்ட எல்லாருக்கிட்ட என்ன இருக்கு, ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு எதை டிஃபைன் மூலயமா. ஸோ வி நோ த ப்ராப்ளம்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி பிரசன்டட் ரைட் நோ. ஓகே, ஸோ நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க போறீங்க. கரெக்டா? தட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு லுக் ரைட் நவ். ஸோ ஐடியா ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போறீங்க. அது என்னது ப்ரோ ஒர்க் ஷாப்பு? சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க் ஷாப்னா என்ன சொல்லுங்க கணேஷ், ஹரி, சார் ஒரு தானிஷ். ஒரு ஒர்க் ஷாப்னா ஒரு மீட்டிங் வந்து ஒரு டாபிக் பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறது. ஓகே, ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த நேம் வச்சு ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அந்த எக்ஸாக்ட் யூசருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுல்ல, அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி பண்றது தான் என்னது ஒர்க் ஒர்க் ஷாப். ஷாப். எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா என்னன்னு சொல்லிட்டு? அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் என்னதுப்பா? அதுக்கு சம்மந்தமான பர்சன்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது. எஸ், மீட்டிங்னா எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சேர்ந்து டிஸ்கஷன் பண்றதுக்கு பேரு என்னது? எஸ், ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ். ஓகேவா?
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் செஷன் என்ன தெரியுமா? இது கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஒர்க் செஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒர்க் செஷன் இருக்கு. என்னுடைய யூசர் என்னென்னலாம் யோசிப்பாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் உள்ள ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் எல்லா டிபார்ட்மெண்ட் பர்சனையும் உள்ள கொண்டு வந்து அவங்க கூடவே லைவா சேர்ந்து ஒர்க் பண்றது. நம்ம எல்லா டிசைனரையும் உள்ள கொண்டு வந்து உட்காந்து ஒர்க் பண்றது, எல்லா டிசைனர்ஸையும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு அவுட்கம் கொண்டு வர போறோம். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இன் ஒர்க் ஷாப் you do multiple activities, okay? Meetings, you will do multiple level of meeting with stakeholders, developers, designers, design managers, உங்களுடைய ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ராடக்ட் ஓனர், ஸ்க்ரம் மாஸ்டர், QA டீம் எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு மீட்டிங் செட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒர்க் செஷன் தான் லைவ்ல ஒர்க் பண்றது. இப்போ நான் என்னோட ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேன்ல, இதே போல உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிடுவேன். எங்க இந்த பிக்மாக்குள்ள நான் எல்லாரையும் இன்வைட் பண்றேன். அவங்க எல்லாரும் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு ஒர்க் செஷன். நான் லைவ்லயே அந்த ப்ராஜெக்ட முடிப்பேன், லைவ்லயே அந்த ஒர்க் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஒர்க் செஷன். ஒர்க் செஷன்னா நான் ஒருத்தவங்க கூட சேர்ந்து லைவ்ல ஒர்க் பண்ண போறேன். தட் இஸ் வாட் ஒர்க் செஷன். For brainstorming. So the brainstorming will comes under ideation விஷயத்துல தான். brainstorming கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? வாட் இஸ் brainstorming? வாட் இஸ் brainstorming சொல்லுங்க பார்க்கலாம். டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து உட்கார்ந்து ஐடியாஸ் ஜெனரேட் பண்றது. எஸ். ஸோ brainstormingன்றது என்னுடைய எல்லா டீம் மெம்பரையும் டிசைனர்ஸையும் கூப்பிட்டு வச்சு நான் ஒரு ஐடியாவை, ஒரு ப்ராப்ளத்தை ஸ்பெசிஃபிக்கா இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடந்திருக்கு, இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு குரூப் ஆஃப் டிஸ்கஷன் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய டிசைன் டீம் கூட உட்காந்து இல்ல என்னுடைய ஸ்டேக் ஹோல்டர் ஏதாவது கூட உட்காந்து நான் ஒரு பிரைன் ஸ்டார்மிங் பண்ணி இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு சில ப்ராப்ளம் பத்தி யோசிச்சேன்னா அதுக்கு பேரு பிரைன் ஸ்டார்மிங் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஒன்னா உட்காருவாங்க, எல்லாரோட கிட்டையும் அந்த ப்ராப்ளத்தை பத்தி பேசுவாங்க, ஆளாளுக்கு என்னென்ன பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அதை ஒருத்தவங்க நோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நோ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் நோ கிரிட்டிசிசம். ஓகேவா? அதாவது என்னன்னா டார்கெட் ப்ராப்ளம் அண்ட் கோல். உங்க யூசருக்கு என்ன வேணுமோ அதை தான் டார்கெட் பண்ண போறீங்க. நீங்க சொல்ற ஐடியா நல்ல ஐடியா, தப்பான ஐடியா, கெட்ட ஐடியா அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. வி வில் அப்சர்வ் ஆல் யுவர் ஐடியாஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்கரேஜ் ஆல் ஐடியாஸ். சொன்னல, நீங்க கொடுக்குற ஐடியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணப்படும். நீங்க மீட்டிங் ஹால்ல போனீங்கன்னா தயவு செய்து பேசுங்க. ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனரா ஒரு இடத்துக்கு போய் ரிக்குவயர்மெண்ட் கெதர் பண்றீங்கன்னா அவங்க கொடுக்கறத கேட்டு ஒர்க் பண்றதுக்கு நீங்க இல்ல. அவங்க கேட்டதை அவங்க கேட்கறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பிளஸ் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட் யூஎக்ஸ். ஸோ இதுக்கு பிரைன் ஸ்டார்மிங்ன்றது ஒரு மெத்தடு. இது ஐடியேஷன்ல பயன்படுத்துறது. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், யூசர்ஸோட ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும், அதை வந்து டிஸ்கஷன் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும்னா யூ கேன் டேக் திஸ் மெத்தட் கால் பிரைன் ஸ்டார்மிங் மெத்தட். ஸோ பிரைன் ஸ்டார்மிங்ன்றது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை பயன்படுத்தி யூசர்ஸ்க்கு என்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவை நீங்க கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ என்கரேஜ் ஆல் ஐடியாஸ் அண்ட் எய்ம் ஃபார் அ குவான்டிட்டி. குவான்டிட்டினா என்னது ரிசர்ச்ல? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் குவான்டிட்டிப்பா? நியூமரிக்கல் வேல்யூ. புரியல. நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, நியூமரிக்கல் வேல்யூவா குவான்டிட்டினா? சார் குவான்டிட்டினா நம்பர் ஆஃப், அந்த குவான்டிடேட்டிவ் சொன்னேன் சார் நான். குவாலிட்டி சொல்லுங்க. குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டினா ஏம் நம்ம ஃபார் பிஹேவியர் குவாலிட்டி அந்த மாதிரி. ஓகே, ஒரு செகண்ட் இருங்க.
ரைஸ் நான் பேசுறது கேக்குது இல்ல? ஓகே. குவான்டிட்டி அப்படின்னா நம்பர்ஸ், குவான்டிட்டி நம்பர்ஸ். ஓகே, எய்ம் ஃபார் குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது மேக்சிமம் பாசிபிளா உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண முடியுதோ ஜென்ரேட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் இங்க விஷயம் என்னன்னா யூ ஹாவ் டு ஜென்ரேட் மல்டிபிள் ஐடியாஸ். சொல்றது புரியுதா? அதுல எது பெஸ்ட் ஐடியான்றதை சூஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகேவா? அதுக்கு தான் சில மெத்தட்ஸ் வச்சிருக்கோம். ஓட்டிங் மெத்தடாலஜி, டாட் மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தடாலஜிஸ் இருக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். பட் மீன் வைல் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இந்த ஐடியேஷன் மெத்தடாலஜிக்குள்ள, இந்த ஐடியேஷன் செஷனுக்குள்ள இந்த மாதிரி எத்தனை விதமான ப்ராசஸ் இருக்குன்னா பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல ஒண்ணுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது. அதனுடைய பேரு பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்றது. ஸோ பிரைன் ஸ்டார்மிங்ன்றது உங்க டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அதோடைய ரூல்ஸ் தான் இங்க பாத்துட்டு இருக்கீங்க. வாட் இஸ் த 10 எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் கேன் யூஸ் டு இன் பிரைன் ஸ்டார்மிங். ஸோ டைம் லிமிட் செட் பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லா பண்றது இல்ல, ஒரு குறிப்பிட்ட டைமோட சேர்ந்து பண்றது. ஸோ டார்கெட் அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் நோ ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கிரிட்டிசிசம். ஸோ என்கரேஜ் பண்ணுவாங்க உங்களை நிறைய ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு. அப்புறம் எய்ம் ஃபார் குவான்டிட்டி, நிறைய விதமான ஐடியாவை கொண்டு வாங்க. தெர் இஸ் நோ செட் ஆஃப் லிமிடேஷன். நான் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன்ப்பா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. யூ ஹவ் டு கம் அப் வித் மல்டிபிள் சொல்யூஷன், மல்டிபிள் ஐடியாஸ் அண்ட் தென் பில்ட் ஐடியாஸ். ஸோ இப்போ அந்த கொடுத்த ஐடியாவை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும், ஒரு அவுட்லைன் பண்றது. ஓகேங்களா? சம் ஐடியாஸ் கேன் பி ஹைட்ரேட்டட். இப்போ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு ஐடியா, ஆனா அது ஒரு அன்இவனா இருக்கும், இல்ல ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அதை நீங்க ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான ஒரு இடம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒரு டைம் தான் பேசணும், எல்லாரும் பேசிட்டே இருக்க கூடாது. ஸோ இட் ஷுட் பி ஒன் பர்சன் அட் த டைம். அதே மாதிரி ஸ்டிக்கி நோட்ல எழுதும் போது ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதணும். அதுலயே வந்து ஸ்டோரி மாதிரி எழுதக்கூடாது. ஸோ இது மாதிரி ஸ்டிக்கி நோட் போட்டு இந்த மாதிரி ஒட்டுவாங்க. என்னோட ஸ்கிரீன் தெரிஞ்சுதா? எஸ், திஸ் இஸ் வாட் ஸ்டிக்கி நோட். இவங்க எல்லாருமே டிசைனர்ஸ். அவங்களோட ஐடியாஸ் என்ன பண்ணிருக்காங்க, பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் குரூப்பிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து குரூப்பிங் பண்றது. சரிங்களா? அந்த குரூப்பிங் பண்றதுக்கு பேரு அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, வாட் இஸ் தட்? அஃபினிட்டி டயக்ராம். எஸ், யூ ஷுட் குரூப் இட். ஏதாவது ஒரு விதத்துல குரூப் பண்ணாதான் அது ஒரு ஸ்ட்ரக்சரா, ஒரு சொல்யூஷனா நீங்க என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். நீங்க பேசிக்கா இதான் இப்படிதான் நடக்கும். ஒரு மீட்டிங் இப்படிதான் நடக்கும் கார்பரேட்ல. ஸோ யூ ஷுட் டூ த ஆக்டிவிட்டி லைக் திஸ். ஓகேவா? உங்க எல்லாருக்கிட்டையுமே ஸ்டிக்கி நோட் கொடுத்துருவாங்க, நோட் புக் கொடுத்துருவாங்க, எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ நீங்க அழகா அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறீங்க, ஒர்க் பண்ண போறீங்க. சி, திஸ் இஸ் த மீரோ போர்ட். நீங்க பண்ண ஸ்டிக்கி நோட்டுக்கு இப்படிதான் ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க, இப்படிதான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஒர்க் வில் பி பிரசன்டட். சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்த கான்செப்டுக்கு பேரு பிரைன் ஸ்டார்மிங் சொல்லிட்டு. ஸோ யாராவது ஒருத்தவங்க பிரைன் ஸ்டார்மிங் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே மறுபடியும் ஒரு டைம் என்ன சொல்றது சொல்ல முடியுமா திருப்பி? பிரைன் ஸ்டார்மிங்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு மல்டிபிள் ஐடியாஸ் ஜெனரேட் பண்றது. ஓகே, அண்ட் வந்து எய்ம் ஆஃப் குவான்டிட்டினா நிறைய குவான்டிட்டியான நிறைய ஐடியாஸ் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஓட்டிங் மூலமா ஐடியா வந்து மார்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓகே, எல்லா ஐடியாஸையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, எந்த ஐடியாவும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஓகே, ஐடியாஸ் வந்து ப்ராப்ளத்தை டார்கெட் பண்ணி இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைம் லிமிட் செட் பண்ணி உங்களோட கோல் என்னன்றத பேஸ் பண்ணி இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கோல். எஸ்,
யூசரோட ப்ராப்ளம் சால்விங் தான் ஃபர்ஸ்ட் வரும்ன்ற மாதிரி அதை டார்கெட் பண்ணி இருக்கும். எஸ். ஓகே. எனி அதர் பாயிண்ட் கைஸ்? எனி அதர் பாயிண்ட்? லாஸ்ட் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அஃபினிட்டி மேப் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட். சோ இந்த மாதிரி மல்டிபிள் சொல்றவங்கள ஐடியாஸ் வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணி வைப்பாங்க. அதுல ஓட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஃபிக்ஜாம் அண்ட் மீரோ போர்டு தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. எஸ். சொல்லுங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தீங்க. கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, இது என்கரேஜ் பண்ணணும். எஸ். ஸோ தெர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங். ஸோ நீங்க கொடுக்குற ஐடியாஸ்ல வந்து ரைட்டு தப்புன்னு எதுவும் இல்லை. பேட் ஐடியா, குட் ஐடியா, எவ்ரி திங் வில் பி வெல்கம்டு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சூப்பர், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஓகே கைஸ், சூப்பர். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. பிரைன் ஸ்டார்மிங் பார்ப்பீங்க, டிசைன் திங்கிங்னா என்னன்னு பார்ப்பீங்க, ஒர்க் ஷாப்ஸ், டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்ஸ்னா என்னன்னு பார்ப்பீங்க, கிராஸ் ஃபங்க்ஷனல் ஒர்க் ஷாப். அதாவது இப்போ நீங்க ஒரு டாக்டருக்கு ஒரு ஆப் பண்றீங்க, ஓகேவா? அப்போ உங்க டாக்டர் ஒருத்தர் உள்ள வராருன்னா அந்த டாக்டருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது அந்த டாக்டரா சொன்னதான் தெரியும் உங்களுக்கு. பிகாஸ் யூ ஆர் நாட் இண்டஸ்ட்ரி பர்சன். நீங்க வந்து டாக்டர் கிடையாது. நீங்க டாக்டரோட இண்டஸ்ட்ரியில வந்து கத்துக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டாக்டர் கூட டிராவல் பண்ணாதான் கத்துக்க முடியும். அது அவங்களோட ஃபங்க்ஷனல் திங்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது, அது போல எல்லா விதமான விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த கிராஸ் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியை பண்ணி தான் உங்களோட சொல்யூஷனை நீங்க கொடுப்பீங்க. Got it? Yes. Okay, super. Next, ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டினா ஒண்ணும் இல்ல, இதோ இருக்கு இல்லையா, இதான் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஃபிக்ஜாம்ல இப்படி வச்சுட்டு அடிக்கிட்டு ஒரு விஷயத்தை நான் பர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி. இன்னும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஒர்க் இருக்குது, ஒர்க் ஃப்ளோ இருக்குது. பட் பேசிக்கலி யூ ஆர் கோயிங் டு டூ என்னது, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ண போறீங்க. லைக் மீரோ போர்டு, நான் நீங்க சொன்னேன்ல மீரோ போர்டு இருக்கு, வேற என்ன இருக்கு? FigJam. Yes, Miro board is there, FigJam is there. Okay, Miro board is a one collaborative tool. அதாவது ஒயிட் போர்ட் டூல் சொல்லுவாங்க. ஓகே, ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசிலின்னு ஒரு டூல் இருக்குல்ல சார்? மறுபடியும் ஸ்பெல் பண்ணுங்க. விசிலி. நிறைய டூல்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஃபிக்ஜாம்னு ஒன்று இருக்கு, நிறைய டூல் இருக்கு. நீங்க ஒயிட் போர்ட் டூல் போட்டீங்கன்னா நிறைய வரும். ஃபிக்ஜாம், ஓகே, அதுக்கு பேர் வந்து ஃபிக்ஜாம். ஓகேங்களா? ஃபிக்ஜாம் டூல் இருக்கு, சரிங்களா? Okay, so FigJam tool is there and Miro board is there. So இந்த டூல் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஜோகோவுமே ஒரு டூல் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் நானு. ஓகேங்களா? வாட் இஸ் தட்? வாணி தானே? வாணின்னு நினைக்கிறேன். எஸ், வாணி, அதுக்கு பேர் வந்து வாணி. ஓகே, ஸோ வாணின்றது இது வந்து கொலாபரேட்டிவ் டூல். இதுதான் பிரைன் ஸ்டார்மிங் பண்றதுக்கு, பிளான் பண்றதுக்கு, ஒரு டுகெதர் மீட்டிங் போட்டு உங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாஸ் ஷேர் பண்றதுக்கான ஒரு டூல் தான் இந்த வாணின்ற டூல். ஓகேவா? எப்படி வந்து மீரோ போர்டு, எப்படி ஃபிக்ஜாம் இருக்குதோ அதே போல வாணின்றது நம்மளுடைய ஜோகோ கம்பெனியோட ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ இந்த டூல் வச்சுமே நீங்க என்ன பண்ண முடியும், பிரைன் ஸ்டார்மிங் பண்ண முடியும், உங்களுடைய டீம் கூட என்ன சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும், ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் யூ கேன் பர்ஃபார்ம். புரிஞ்சுதுங்களா?
ஸோ அதே மாதிரி அதை இன்டெகிரேட்டும் பண்ணிக்கலாம். நீங்க தேவைப்படுற இடத்துல அதை இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஒயிட் போர்டிங்கு, மார்க்கெட்டிங்கு, இந்த மாதிரி எல்லா பீப்புளுமே யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபிக்ஜாம் என்ற பிளாட்ஃபார்ம், மீரோ போர்டுன்ற பிளாட்ஃபார்ம் அண்ட் வாணின்ற பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? இது மட்டும் இல்ல, நிறைய ஏஐ டூல்ஸுமே இருக்கு. இதுல மீரோ போர்ட்லயுமே நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு இப்போதைக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் டூல், இட் ஹாவ் லாட் ஆஃப் ஏஐ ஃபீச்சர்ஸ் டூ. ஸோ நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸுமே வந்திருக்குது. நீங்க சொன்னீங்கல்ல விஸ்லியா, நாட்டு உள்ளது சார் VISILY விஏ VISILY விஐ எல்ஒய்யா? விசிலி எஸ். இதெல்லாம் ரீசெண்டா வந்த ப்ராடக்ட்ஸ், ஏஐ வச்சு பண்ண ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? பட் ட்ரெடிஷ்னல் இன்ன வரையும் கம்பெனிஸ்ல யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த டூல்ஸ் ஆர் ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூல்ஸ். யூ கேன் யூஸ் திஸ் ஆல்சோ, விஸ்லி டூல். யூஸ் கேசஸ், பிரெயின் ஸ்டார்மிங், வயர் ஃப்ரேமிங், ப்ரோட்டோடைப்பிங், கொலாபரேஷன், ஏஐ டிசைன், டெம்ப்ளேட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து ஏஐல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷன் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்க அந்த ஆரம்பத்துல இருந்து ஒரு சில ஃபைல படிச்சீங்கன்னா பெட்டர். சொல்றது புரிஞ்சுதுங்களா? லைக் ஃபிக்மா, ஃபிக்ஜாம்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். கம்பேரிட்டிவ்லி என்ன சொல்றது, ஒரு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, விஸ்லி வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஏஐ டூல் யூஸ் பண்றது. சரியா? கண்டிப்பா நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் மீரோ ஃபர்ஸ்ட், தென் ஃபிக்ஜாம், தென் வாணி, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டூல்ஸை பயன்படுத்திட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நியூ டூல்ஸ், ஏஐ டூல்ஸ் வச்சு பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க ஏஐ ட்ரெண்டுக்கு எல்லா கம்பெனியும் அடாப்ட் ஆயிருக்காது. ஒரு சில கம்பெனி அடாப்ட் ஆயிருக்கும், ஒரு சில கம்பெனி அடாப்ட் ஆயிருக்காது. ஸோ நீங்க அங்க போயிட்டு எனக்கு ஏஐ டூல் கொடுங்க அப்பதான் நான் பண்ண முடியும் சொல்ல முடியாது. we have to work with the FigJam as well as and Miro board as well as சில ஃப்ரீ டூல்ஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் ஆல் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ், பட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட கோல் என்ன? த ஐடியேஷன் ஷுட் பி டன். அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு என்ன நடந்திருக்கணும்ப்பா, எனக்கு ஐடியேஷன் நடந்திருக்கணும். ஸோ பேசிக்லி ஐடியேட் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஐடியா ஜென்ரேஷன் மெத்தடாலஜிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒர்க் ஷாப்ஸ், மீட்டிங்ஸ், செஷன்ஸ், பிரெயின் ஸ்டார்மிங், டிசைன் திங்கிங், கிராஸ் ஃபங்க்ஷனல் ஒர்க் ஷாப்ஸ், ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி, கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, ஓகே, அஃபினிட்டி டயக்ராம், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் அவுட்கம்ஸ் டூல்ஸ். இதெல்லாம் வெளியே வரப்போற அவுட்கம். அஃபினிட்டி டயக்ராம், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ, டாஸ்க் ஃப்ளோ, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு யூசர் ஸ்டோரி, ஸ்டோரி போர்டு, எக்கோசிஸ்டம் மேப்பு. ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் அவுட்கம்மா வரப்போற இடம் தான் இந்த ஐடியேஷன் என்ற மெத்தடாலஜி. ஸோ இந்த ஐடியேஷனுக்குள்ள இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் வாட் அவர் அப்கமிங் செஷன் ஷுட் பி. புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதுக்கப்புறம் செஷன் இப்பதான் எடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் காட்டினது ஒரு ஓவர் வியூ தான். ஐடியேஷனா என்னப்பா, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் நான் எடுக்க போறதே. ஸோ இதுக்குள்ள ஐடியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இது எல்லாம் இப்ப நம்ம அடுத்து படிக்க போறோம், ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம டீட்டெயிலா ஐடியேஷனுக்குள்ள இறங்க போறோம். இப்ப நீங்க பார்த்தது எல்லாம் ஒரு ஓவர் வியூ தான். எது பார்த்துருக்கீங்க? ஐடியேஷன்றது ஒரு கம்ப்ளீட் ஓவர் வியூ தான் நீங்க பார்த்துருக்கீங்க. சார் டவுட் சார். ஓகே கைஸ், ஐ திங்க் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு இருக்கிற செஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ப்ராபபிளி நாளைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமிங் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா?
சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சா ஐடியேஷன்னா என்ன, அது எப்படிலாம் கம்பெனிக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஒரு கிளியர்னா டவுட் கிளியர் சார். போட்டுருங்க சாட்ல. சார் டவுட் சார். கிளியரா இருக்கீங்கன்னா சாட்ல கிளியர் போட்டுருங்க. we can wind up the session. ஹலோ. கிளியர். இப்போ நம்ம அதுக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா கைஸ்? எஸ் சார், கேக்குது சார். ஓகே, சூப்பர். Hello. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா இருக்கு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஸோ நாளைக்கு செஷன் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் டைமிங்கு. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு மறக்காம MOM அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே சார். எஸ் சார். ஸோ தேங்க்யூ கைஸ், யூ கேன் ட்ராப் ரைட் நவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த டே. ஓகே. ஓகேவா கைஸ்? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம், இல்லைன்னா இந்த செஷன் நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார் கேக்குதுங்களா சார்? எஸ் கேக்குது, சொல்லுங்க. சார் அதான் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் sir, அந்த பர்சன் அது வந்து எதனா மிஸ்டேக்ஸ் இருங்க பாத்துட்டு ஒரே நிமிஷம் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பர் மீ. அது ஞாபகப்படுத்த ரொம்ப நன்றி. நான் சரியா கரெக்டா முடிக்க போயிட்டேன். ஓகே, நீங்க பண்ணி இருக்கிறது பர்சோனா வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண சொன்னீங்க, கரெக்ட்டுங்களா? ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க எல்லாருக்கும். ஓகே ஃபைன். ஸோ உங்களுடைய பயோ ஓகேங்களா, உங்களுடைய போட்டோகிராஃப்ஸ் இருக்கு. ஓகே டன். அண்ட் தென் உங்களுடைய டெசிக்னேஷன். ஓகே, உங்களுடைய திஸ் ஒன் பயோகிராஃபி இருக்கு. ஓகே, டெமோகிராஃபிஸ் இருக்கு. தென் உங்களை பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு பயோ கொடுத்துருக்கீங்க. வெரி குட். அண்ட் தென் பர்சனாலிட்டி. ஸோ உங்களோட பர்சனாலிட்டி இன்ட்ரோவர்ட் அண்ட் உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்க போட்டிருக்கீங்க. இதே மற்ற யூசர்ஸ் கிட்ட நீங்க பேசி பழகினாதான் தெரியும். ஸோ இல்லைன்னா தெரியாது. அதே மாதிரி கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகம் கான்ஃபிடென்ட் இன் UI UX டிசைன், create a professional wireframe prototypes and mockups, build a strong portfolio and get a job in UI UX, learn more UI tools, improve communication and presentation while showing the designs to clients. Very good, சூப்பரா பண்ணிருக்கீங்க. கோல் மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட், growth, social, and then better career and creating visual ideas. Very good, சூப்பரா பண்ணிருக்கீங்க. பிகாஸ் மோட்டிவேஷன் மீன்ஸ் இதுதான் உங்களோட கோல்ன்றது. உங்களுடைய என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் டேர்ம் திங்கு. கோல்ன்றது சாரி மோட்டிவேஷன்ன்றது லாங் டேர்ம் திங்கு, பிளஸ் உங்களுடைய எமோஷனல் திங்கு, உங்களுடைய நீடு. இதுதான் உங்களோட ஃபோக்கஸ். கோல்ன்றது ஷார்ட் டேர்ம். இதெல்லாம் பண்ணா இது கிடைச்சிடும் உங்களுக்கு. கோல் அண்ட் மோட்டிவேஷன். குட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ். சம்டைம்ஸ் ஃபைண்ட் த கான்செப்ட் கன்ஃபியூசிங், வாண்ட் டு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இன் இங்கிலீஷ், difficulty converting ideas into proper wireframes, learn more UI tools, need to improvement design thinking and layout skills. Learning style, practice by creating app ideas, ask questions, one sentence correction by better clarity, prefer step-by-step guidance, learn effectively through examples and templates. Very good, super. நீங்க கலர் மட்டும் அது எனக்கு புரிஞ்சுச்சு, நல்லா பண்ணிருக்கீங்க. இந்த லேர்னிங் ஸ்டைல்ன்றது இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே பயன்படுத்தின பிராண்ட்னா ஒண்ணு இல்ல, நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சில இடத்துல, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல படிச்சது, அந்த லோகோஸ் எல்லாம் கொண்டு வரலாம், அந்த 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 விஷயங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி உங்க டெக்னாலஜி பேக்ரவுண்ட் என்ன? ஸோ வாட் இஸ் யுவர் டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட்? எனக்கு வந்து நான் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் தெரியும், மேக் தெரியும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹலோ கேக்குதா?
கேக்குதா கேக்குதா கணேஷ்? ஹலோ கைஸ், உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? கைஸ், உங்க எல்லாரும் கேக்குதான்னு கேட்டேன். கைஸ் கேக்குதா? கேக்குது சார். ஓகே. அதாவது என்னன்னா 2-3 விஷயங்களை ஆட் பண்ண மறந்துட்டீங்க அப்படி சொல்ல வரேன். என்னன்னா ஓகே ஓகே. இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்கல்ல ஒரு சில இடத்தெல்லாம், யூடியூப்ல எஸ் படிச்சிருப்பீங்க, சார். அதெல்லாம் கொண்டு வரலாம். அப்புறமேட்டு ஓகே பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன மொபைல்ல ஜூம்ல படிச்சதா இல்ல வந்து ரெக்கார்டிங் கோர்ஸ் படிச்சது அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு என்ன அளவுக்கு டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஃபார் ஓகே எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு தெரியும், ஐஓஎஸ் தெரியும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லிங்க்டின், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது ஓகே. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் உங்களோட ப்ராஜெக்ட்ல கொண்டு ஓகே வரலாம். ஸ்டில் யூ ஓகே கேன் ஆட் சம் மோர் பாயிண்ட்ஸ் தேர். ஓகே ஓகே. தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது. இதெல்லாம் Brand. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே ஓகே. சோ இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எல்லாம் பண்ணதெல்லாம் ஓகே தான், தப்பு கிடையாது. ஆ பட் டெக்னாலஜிக்கல் ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நீங்க என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்டான பர்சன் தெரிஞ்சுக்கணும் நானு. அது தெரிஞ்சாதான் ஓகே அதுக்கு ஏத்த மாதிரி என்னால என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தகுந்த ஒரு சில சொல்யூஷனை கொடுக்க முடியும். நீங்க இன்டர்நெட்டை யூஸ் ஓகே பண்ணாத ஒரு ஓகே. பர்சனா இருந்தீங்கன்னா என்னால உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுக்க முடியுமா? ஜூம்னா முடியாது. என்னன்னு தெரியாம இருந்துச்சுன்னா என்னால முடியுமா? அப்ப முடியாது. அப்போ அந்த டெக்னிக்கல் பேக்ரவுண்ட கொண்டு வரணும். இது வரைக்கும் பாருங்க, அந்த டெக்னிக்கல் ஸ்கில், இன்டர்நெட் யூஸ் பண்ற விஷயம், நெட்வொர்க்கிங், ஆன்லைன் ஷாப்பிங், திஸ் இஸ் வாட் மை நீட். இதெல்லாம் தெரியாம நீங்க என்ன பண்ணக்கூடாது, யூஎக்ஸ் குள்ள வர முடியாது. அதே சமயத்துல லைக் என்னால ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க முடியாது உங்களுக்கு. ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் த யூஐ யூஎக்ஸ் பேசிக் பர்சோனா. ஸோ நல்லா பண்ணிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஓகே. சரி, இப்போ அது டிசைன் வைஸ் ஓகே சார், இல்ல அப்படிதான்? டிசைனர்ஸ் எல்லாம் பக்கவா இருக்குது, அதுல பிரச்சனையே கிடையாது. கண்டென்ட் மட்டும் இதுல ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. யூ ஷுட் தேங்க்ஸ். ஆட் சம் கண்டென்ட், மோர் கண்டென்ட், தட்ஸ் இட். நல்லா இருக்கு, டிசைன் பக்கா. ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே சார். சூப்பர் கைஸ். ஐ திங்க் கணேஷ் நல்லா பண்ணிருக்காரு. நீங்களுமே இந்த மாதிரி சூப்பரா பர்சோனா பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிஜமாலுமே நம்ம எதுக்காக ஒர்க் பண்றோம், யாருக்காக ஒர்க் பண்றோன்ற ஒரு விஷயம் புரியும். இது புரியாம நீங்க மார்க்கெட்ல போய் வேலை தேடும் போது கண்டிப்பா ஒர்க் கிடைக்காது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் யூஎக்ஸ், வை வி ஆர் யூசிங் யூஎக்ஸ், எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், யாருக்காக பயன்படுத்துறோம், என்ன விஷயத்துக்காக பயன்படுத்துறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் கணேஷ், வெரி குட், நல்லா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. இன்னும் நிறைய பண்ணுங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணி கொண்டு வாங்க. சரிங்களா? சரி. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்யூப்பா. ஓகே கைஸ், ஐ திங்க் we can connect tomorrow. ஓகேங்களா? I will update the timing to you all. Okay, thank you, bye. ஓகே. Yeah. Okay guys, wind up பண்ணிக்கலாம். Thank you.